தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில இப்போதைய அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. தவேக தலைவர் விஜய் வருகையால இம்முறை 4 முனை போட்டி நிலவி வருது. இந்த நிலையில இரண்டாவது முறையா திமுக ஆட்சி அமைக்க பல்வேறு அதிரடி வியூகங்களை வகித்து வராங்க. இதற்காக உடன்பரப்பே வா எனும் பெயரில் சட்டப்பேரவை தொகுதி வாரியா நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வராரு. சந்திப்பின் போது சட்டப்பேரவை தொகுதி வெற்றி நிலவரம், எஸ்ஐஆர் பணிகள், அரசு திட்ட செயல்பாடுகள், மாவட்ட அமைச்சர், தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோரின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து வராரு. இதுவரை 100க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளுடன் உரையாடியிருக்காரு. அதே நேரம் புகார்கள் வரும் பட்சத்தில் அது குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து வராரு. மேலும் மாற்றுக் கட்சியினர் ஆளும் திமுகவுல இணைஞ்சிட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுகவில் முக்கிய பிரமுகர்களான அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில திமுகவுல இணைஞ்சாங்க. இந்த சமயத்துல அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில திமுகவுல இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சிங்கநல்லூர் தொகுதியில் 2006 மற்றும் 2011ஆம் ஆண்டு தேர்தல்கள்ல அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.